ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு பாட்டில் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்துட்டு போன கிராஃப்டில் பூக்கெல்லாம் மெட்டாலிக் கலர் அடித்தேன்ல, அந்த மெட்டாலிக் கலரில் மிச்சமானதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஐடியாஸ் பார்க்காச்சு. வாங்க இந்த கிராஃப்ட்குள்ளே நம்ம போவோம். நான் இந்த இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் ஒட்டி வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்டாலிக் கலர்ஸ் வந்துட்டு நான் ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிறேன். அடுத்த கலர் அடிக்கும்போது அதுக்கு முன்னாடி அடித்த கலர் கூட அதை வந்துட்டு நான் மர்ச் பண்ணிக்கிறேன், வீடியோவில் காட்டின மாதிரி. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நான் அடிக்கிறேன். கீழே அடித்ததுக்கும் மேலே அடித்ததுக்கும் கொஞ்சம் வந்துட்டு டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஆரஞ்சு மெட்டாலிக் கலர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ப்ளூ கலர் அடிக்கிறேன். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு க்ரீன் கலர் மாதிரி தெரியுது, அதனால அழகாக தான் இருக்குது. வந்துட்டு ப்ளூ கலர் வந்துட்டு இப்போ அடிச்சிட்ருக்கேன். ப்ளூ கலர் அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு வைலட் கலர் அடிக்கிறேன். அந்த இதுக்கு முன்னாடி அடித்த ப்ளூ கலர் கூட மர்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த வைலட் கலர் நான் வந்துட்டு அடிக்கிறேன். அடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை காய வச்சுட்டு நான் ஒரு A4 ஷீட் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் இருக்கும் இல்லையா, டேப்போட ரோல் எடுத்திருக்கேன். அந்த ரோல் எடுத்து நான் வந்துட்டு சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஒரு 3 சைஸில் வந்துட்டு நான் சர்க்கிள்ஸ் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நிறையா சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா நம்ம நிறைய பூ செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் எடுத்து அதை வந்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நடுவில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கர்வ் ஷேப்பில் வந்துட்டு நான் அந்த பெட்டல் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் நிறையவே தண்ணி விட்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்சில் வச்சு பூக்கெல்லாம் வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலர் பண்ணிட்டு அதை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 2 சைடும் கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிட்டு அதை எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா அது வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு காய வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைஸு பூவையும் நான் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பெரிய சைஸ் பூ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் வந்துட்டு பால் டூல் வச்சு நான் அது இது பண்ணிக்கிறேன். அது பால் டூல் வந்து ஒரு பென்சிலோட டிப்பில் ஒரு சின்ன பீடை வந்துட்டு அனுபான் போட்டு நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு ஸ்பாஞ்ச் வச்சு மேலே இது மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பூ வந்துட்டு ஒரு அழகான டெக்ஸ்சரோடு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த சைஸ் பூக்கும் நான் வந்துட்டு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எல்லா பூவையும் வந்துட்டு நான் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெருசு, அப்புறம் அதை விட சின்னது, அப்புறம் அதை விட சின்னது, இது மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா கலர் பூவையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டிலோட சென்டரில் நம்ம கேப் விட்டுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் எல்லா பூவையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணும்போது ஒரு பூ வந்துட்டு கொஞ்சம் கீழே, அதை விட கொஞ்சம் மேலே வந்துட்டு நான் பார்த்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட் க்ரீன் கலர் வந்துட்டு மேலே ஒட்டியிருப்பேன், அது கீழே ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கீழே ஒட்டியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த பூ ஒட்டும் போது அந்த டார்க் கலர் பக்கத்தாண்டி லைட் கலர் இது மாதிரி வந்துட்டு ஒட்டுங்க. ஒட்டினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பூவெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பூவாகவே வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அந்த பூவை வந்துட்டு நான் கேப்லாம் ஒட்டுறதுக்கு சின்ன சின்ன பூவும் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி அந்த ரவுண்ட் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பூவெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த சின்ன பூவெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கேப்பில் வந்துட்டு ஒட்டினதுக்கப்புறம் அந்த பூவுக்கு நடுவில்லாம் வந்துட்டு ஹாஃப் கட் பேர்ல் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். சின்ன பேர்ல், அது சின்ன சைஸ் பேர்ல், அதை வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். அந்த பூ எல்லாத்துக்கும் நடுவில் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் சும்மா இருந்தது இல்லையா, அதுலேயும் வந்துட்டு நான் க்ளூ சின்ன சின்ன டாட் வச்சு அதுலேயும் ஹாஃப் கட் பேர்ல் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் அழகாக இருக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.